நான் ஒரு லிங்க்டின்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். அதாவது பூமியில் வந்து ஒரு விண்கல் மோதிருச்சு, டைனோசர்கள் இறந்துருச்சு, அடுத்த உயிரினங்கள் மட்டும் தப்பிச்சு அடுத்த நிலைக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட ஏஐயும் இந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் உலகத்தை வந்து தாக்கிடுச்சு. ஓகே, இதில் பெரிய பெரிய டைனோசர்கள் சர்வே ஆக போகிறதில்ல. சின்ன சின்ன உயிரினங்கள், புது புது உயிரினங்கள் மட்டும் உருமாறி அடுத்த இதுக்கு பரிமாணத்துக்கு மாறி அடுத்த உயிர் பிழைச்சி போகுது. இது எதை ஈக்குவேட் பண்ணுறேன்னா, ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, ரொம்ப பெருசாக அவங்களுக்குன்னு பெரிய ஸ்ட்ராங் ப்ராசஸ், எந்த ஒரு முடிவாக தான் பல இடத்துல அப்ரூவல், இவங்கெல்லாம் தான் இந்த எறால் அடி வாங்க போகிறாங்க. யார் வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஃப்ளெக்சிபிளாக உடனே ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிஸ்டேக் பண்ணால் உடனே கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்த இதுக்கு எவால்வ் ஆகிட்டுருக்காங்களே, அவங்க தான் இந்த எரா. அவங்களுக்கான எரா. அவங்க சீக்கிரம் அடுத்தடுத்த இதுக்கு மூவ் ஆகிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் டைனோசர்களுக்கு வேலை பார்த்துட்ருக்கீங்களான்னு பார்த்துங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏஐ உலகம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கவங்கள தான் ரிவார்ட் பண்ணுது. ரொம்ப அடமெண்ட்டாக ப்ராசஸ்லாம் போட்டு இருக்கிற இந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப சஃபர் ஆகும் இந்த விஷயத்தில்.